தங்க நகை உற்பத்தியில் 1% கலால் வரி விதிக்கப்பட்டிருப்பதை திரும்ப பெற கோரி நகைக்கடை உரிமையாளர்கள் கால வரம்பற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சாந்தகுமாரிடம் நம்முடைய செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மத்திய அரசு விதித்துள்ள 1% கலால் வரியை ரத்து செய்ய கோரி நகைக்கடை உரிமையாளர்கள் காலவரம்பற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து சொல்வதற்காக நம்முடன் தங்க மற்றும் வைர நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சாந்தகுமார் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து நீங்க காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மத்திய அரசு தரப்புலேருந்து இன்னும் அது குறித்த எந்த பதிலும் கொடுக்கவில்லை. தொடர்ந்து உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு? எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 பேரையும் சந்தித்து மகஜர் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் காணப்படலை. அதுக்காக தினம் ஒரு போராட்டம் அப்படின்னு அறிவித்து எங்களுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் எல்லாமே வாலண்டியர் அவங்களாவே தாமாகவே முன் வந்து கடையெல்லாம் மூடிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தோம்னா மேல் சட்டையை கலட்டி டிஷர்ட் மேல் சட்டையை கலட்டி ஒரு போராட்டம் நடத்தணும். அது நல்லா எல்லாத்துக்குமே போய் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா கோல்டு ரேட்டு அதிரடியான விலை குறைப்பு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 2250 ரூபா, 2797 ரூபா சில்லறை 22 கேரட் இருந்த தங்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா 2515 அப்படின்னு குறைஞ்சி 20120 ரூபா ஒரு சவரன் அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ரேட்டே இல்லாமல் கடை மூடி இருந்தனால ரேட்டு கொடுக்காமல் இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா சில பேர் கடைக்காரங்க எல்லாமே கோல்டு வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. அதுக்காக ரேட் கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் ரேட்டை கொடுத்துருக்கோம். இன்றைய 22 கேரட் தங்க விலை மிகப்பெரிய சரிவுக்கு பிறகு 2515 என்பதை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது காலவரையற்ற போராட்டம். இதிலிருந்து எதுவுமே முன்னேற்றம் ஏற்படவில்லைன்னா வர 17ஆம் தேதி டெல்லியை நோக்கி ராம்லீலா மைதானத்தை நோக்கி கிட்ட 5 லட்சத்துக்கு மேலே எல்லா மக்களும் அங்கே போய் பெரிய மாபெரும் பேரணி நடக்க இருக்கின்றது. இப்போ இந்த விலை நிர்ணயம் என்பது பேங்க் லோன் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நேற்று சில கடைகளும் திறந்திருந்தது. ஒருவேளை விற்பனை நடைபெற்றால் இதே இடத்தில் இதே விலையில் எல்லா கடைகளிலும் இருக்கும் என்றதுக்கு உத்தரவாதம் கிடைக்குமா? அது வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதே மாதிரி ரேட்டு குறைஞ்சிருக்கு, ஆனால் அவங்க அதே ரேட்டில் விற்றுருக்காங்கன்னு. அதனால தான் இப்போ இருக்கிற ரேட்டை போட்டு இப்போ உண்மையான நிலவரத்தை நாங்கள் வெளியே சொல்லியிருக்கோம். 22 கேரட் தங்கத்தின் விலை 2515 இன்னைக்கு அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கோம். சரி, இப்போ நீங்கள் மத்திய அரசு தரப்புல பலர் போய் சந்திச்சிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்க பதில் என்ன? உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? பரிசீலனை பண்ணலான்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் வளர்ந்தோம். இப்போ இது வரைக்கும் அதை தொடர்ந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை. அதனால் அறிவிப்பு வர வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி சார். தொடர்ந்து ஒவ்வொரு விதமான போராட்டத்தை தொடரப்போவதாகவும் தங்களுக்கான அந்த பதில் கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் அபிநயா.